வணக்கம். ஆனந்த ஆசிரமத்திற்கு வந்து 2-3 நாட்கள் ஆகிறது. தமிழ்நாடு தேனி மாவட்டத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மற்றும் ஆரோக்கியம் ஆனந்தம் பயிற்சி வகுப்புகள் நலமே நடந்தேறி மக்களுக்கு நன்மை கிட்டியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெண்மணி சில நாட்களுக்கு முன்பு, குருவே, இந்த ஏகாதசி நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த ஏகாதசி நாட்களில் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும், அல்லது உபவாசம் இருப்பதின் மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்புதமான கேள்வி. அதாவது எல்லாம் ஜென்ரலாக இதுக்கு விடை சொல்லுவாங்க. திஸ் இஸ் தி 11th day ஆஃப் தி மூன் மூவிங் ஃபார்வர்ட் ஆர் லீனிங். அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ 15 நாட்களுக்கு ஒரு முறை உபவாசம் இருப்பது இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் செய்துட்டு இருந்தாங்க. அப்புறமா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஜனங்களும் செய்கிற மாதிரி ஆச்சு. ஆனால் இப்போ இதெல்லாம் யாரும் செய்யறது இல்லை, யாருக்கும் தேவையில்லை. வெரைட்டியாக ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறையா இருக்கிறப்ப இந்த உபவாசம்லாம் இருந்து என்னத்தை நாம் சாதிக்க போகிறோம்னு சொல்லி யாருமே உபவாசம் இருக்கிறது இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல, உபவாசம் இருப்பதில்லை, வீட்டில் சாப்பிட்றதில்லை. நான் மலேசியா சிங்கப்பூருக்கு போயிருந்தப்ப நிறைய இடத்துல கணவன் மனைவி மக்கள் குடும்பமாக போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. வீட்டில் சமைக்கிறதே இல்லை. இந்து மதத்தில் எல்லாமே அர்த்தமாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணா பார்த்துருக்கலாம். இந்த பௌர்ணமி நாள் மற்றும் இந்த அமாவாசை நாள் கடல் அலைகள் கொந்தளிக்கும், கடல் கொந்தளிக்கும், பார்த்துருப்பீங்க. அதே அந்த 11ஆவது நாள் 12 நாளாவது பார்த்தீங்கன்னா அந்த கடல் கொந்தளிப்பு அப்படியே அடங்கும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி, இந்த பூமி, சந்திரன், சூரியன் இது மூணுத்துக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. பூமி ஒரு காந்தம். அதே மாதிரி எல்லா சூரியன் சந்திரன் எல்லாவற்றுக்கும் தனித்தன்மையான சக்திகள் இருக்கு. அந்த சக்தி மையங்கள் ஒன்னோடு ஒன்று ஒரு லைனில் சேர்றப்பவோ இல்லை விட்டு போகிறப்பவோ இல்லை சேர்ந்து வர்றப்பவோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகரிக்கும் இல்லை குறையும். ஸோ அதனால் இந்த 11ஆவது நாள் ஏகாதசின்னு சொல்கிற இந்த 11ஆவது நாள் உபவாசம் இருப்பதனால ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் ஆகும். உபவாசம் இருப்பதின் மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளென்சிங் தி பாடி, டைஜஸ்டிவ் சிஸ்டம். சாதாரணமாக இந்த ஏகாதசி நாள் உபவாசம் இருப்பதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிக்விட் ஃபுட்டு தான் சாப்பிடணும். ஆனால் நிறைய பேர் உப்புமா இது ஏதோ பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடாது. வயிற்றுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அதுதான் மூலம். உடல் உறுப்புகள் 24 மணி நேரம் உங்களுக்கு தெரியாம உள்ள வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு, ரெஸ்டே இல்லை. எப்படி ரெஸ்ட் கொடுக்கறது? அதனாலதான் நம்ம மூதாதையர்கள் உபவாசம்ங்கிற பேர்ல இந்த ஜீரணக்கிரியை, இந்த ஜீரண உறுப்புகளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை ரெஸ்ட். அதனால உறுப்புகள் திருப்பியும் நல்லா வேலை பண்ண ஆரம்பிக்கும். ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா, ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தா அதனுடைய உழைப்பு திறன் குறைஞ்சி போயிடும். அந்த உழைப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காகவே ரெஸ்ட் கொடுத்து திருப்பியும் வேலை பண்ண வைக்கிறாங்க. நிறைய ஃபேக்ட்ரி எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஷட் டவுன் பண்ணுறாங்க மாதத்துக்கு ஒரு தடவை. அந்த மிஷின் ரிப்பேர் இருக்கோ இல்லையோ, கடமை அந்த மிஷினுக்கு என்ன போடுறது, கழுவுறது, துடைக்கிறது, எங்கேயாவது நட்டு போட்டு போயிருந்தா டைட் பண்ணுறது, அந்த மாதிரி ஷட் டவுன். இந்த ஃபேக்ட்ரிக்கு ஷட் டவுன், இது பாடிக்கு ஷட் டவுன். ஒரு நாள் நீங்கள் ஷட் டவுன் பண்ணாதான் அந்த மிஷின் அடுத்த நாளில் இருந்து கரெக்டாக அடுத்த 15 நாளைக்கு சரியாக வேலை பண்ணும்.
லிக்விட் ஃபுட்டு தான் சாப்பிடணும், சாலிட் ஃபுட் சாப்பிடக்கூடாது ஏகாதசி நாள். அது ஜூஸாக இருக்கலாம், கஞ்சியாக இருக்கலாம், பழரசமாக இருக்கலாம், காய்கறி வகை ஜூஸாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம். ஜூஸை தான் சாப்பிடணும். அதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடணும். இதில் 3 வகையான பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், இன்னொன்று மென்டல் பெனிஃபிட், இன்னொன்று ஃபிசிக்கல் பெனிஃபிட். 3 பெனிஃபிட் இருக்குது ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுனால. வயிறு காலியாக இருந்ததுன்னா மனசு காமாயிடும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தியானம் பண்ணணும்னா கெட்டியான பதார்த்தங்கள் சாப்பிட்டு 2-2.5 மணி நேரம் விட்டுருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த மனசுக்கும் வயிற்றுக்கும் டைரக்டாக கனெக்ஷன் இருக்குது. வயிறு மாத்திரம் இல்லை, எல்லா உறுப்புகளையும் மேனேஜ் பண்ணுறது இந்த பிரெயின் தான். ஆனால் இந்த மனசு காமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு வேலை பண்ணுறது காமாயிடும். வயிறு காமா இருக்கிறப்ப நீங்கள் தியானம் பண்ண போனீங்கன்னா இந்த ஆழ்மனநிலைக்கு ரொம்ப ஈஸியாக போகலாம். ஸோ இந்த தியானம் செய்பவர்கள் தன்னுடைய கடவுள் நிறைவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாமஜபத்தையும் தியானத்தையும் அதிகப்படியாக செய்வதற்காகவும் இந்த ஏகாதசி நாளை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஏன்னா வயிற்றுக்கு சாப்பாடு போகாத நேரத்தில் அவங்க தியானம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு உள்ள ஈஸியாக போகிறதுக்கு வழிபிறக்கும். இது மென்டல் லெவல். மனசு ரொம்ப காம் ஆகிடும். எப்போ நீங்கள் வயிற்றை காம் பண்ணிடுறீங்க, வேலை பண்ணாமல் பண்ணிடுறீங்க, மனசில் இருக்கிற சஞ்சலங்கள், நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிடும். மன தூய்மை எப்படி அடையிறது, மன தூய்மை எப்படி அடையிறதுன்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏகாதசி நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா மன தூய்மை கண்டிப்பாக கிடைக்கும். மன அலைகள் நிறுத்தப்பட்டு அந்த வைப்ரேஷன்ஸை ஸ்டாப் ஆகும். காமாக இருக்கும் மனசு. எப்போ மனசை காம் பண்ணிடுறீங்க, உடல் உறுப்புகள் எல்லாம் தானாகவே நல்லா வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரியாமையே இது ஒரு தியானம். ஏகாதசிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் தியானம். இது ஒரு தியானம். ஏன்னா அந்த பசி இருக்கிற நேரத்தில் வேறு யோசனையே வராது, சிந்தனையே வராது. உங்களுக்கு அந்த பசி மேலே தான் இருக்கும் கவனம். ஏன்னா மனசு ஏகப்பட்ட சிந்தனைகள் பண்ணி மன உளைச்சலை உங்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பசியோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற சிந்தனையே வராது, பசி சிந்தனை தான் இருக்கும். ஸோ சிந்தனைகள் ஒடுக்கப்படுது. எப்போ சிந்தனை ஒடுக்கப்படுது அதுதான் தியானம். ஸோ வலுக்கட்டாயமாக நீங்கள் எதுவும் தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஏகாதசி திவசம் உபாசம் இருந்துட்டீங்கன்னாவே அந்த தியான நிகழ்வு ஏற்பட்டுடும். இது மென்டல் லெவல். ஃபிசிக்கல் லெவலில் ஜீரணக்கிரியை ரொட்டேஷனாக 15 நாள் செய்கிறப்ப குடல்கள், ஜீரண உறுப்புகள் எல்லாமே ரொம்ப அழுக்கடைந்திருக்கும். அதை நாம் தண்ணி போட்டோ இல்லை வேறு எது போட்டோ க்ளீன் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் பண்ணவும் நமக்கு இஷ்டமும் இல்லை. எப்போ நீங்கள் வயிற்றுக்கு ஜாஸ்தி உணவை கொடுக்காம, கெட்டி பதார்த்தங்களை கொடுக்காம லிக்விடே கொடுக்குறீங்க, சிறுகுடல், பெருகுடல், இரைப்பை, லிவர், இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் கிளென்ஸ் ஆகும், க்ளீன் ஆகும். அங்கே இருக்கிற டாக்ஸின்ஸு, அழுக்கு பொருட்கள், நச்சு பொருட்கள் தானாகவே உங்களுக்கு தெரியாமல் வெளியேறிடும். இது ஒரு காரணம். அடுத்து எப்போ உங்களுக்கு இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியாயிடுது, நீங்கள் எப்போ ஜூஸ் சாப்பிட்றீங்க, லிக்விட் சாப்பிட்றீங்க, ஒவ்வொரு செல்லும் கிளென்ஸ் ஆகும் ஜூஸ்னால. நீங்கள் சாப்பிட்ற அந்த பரிசுத்தமான ஜூஸ், எந்த விதமான டாக்ஸின் இல்லாத அந்த ஜூஸ். ஏன்னா நம்ம இந்த வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், அது இது ஏதோ போட்டு உடம்பு பாழ்படுத்திக்கிறோம் இல்லையா. நீங்கள் சாதாரணமாக பிளைன் ஜூஸ் என்ன சாப்பிட்றீங்க, நேச்சுரல் ஜூஸ். இந்த கொக்கோ கோலா, ஃபாண்டா, ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் இல்லை. நேச்சுரல் பழ ஜூஸை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற உயிர் அணுக்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. எப்போ உயிரணுக்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, அது அலர்ட்டாக வைப்ரேட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ உயிர் செல்களையே நீங்கள் க்ளீன் பண்ணுற ஒரு சிஸ்டம் இந்த ஏகாதசி உபவாசம். இது ஃபிசிக்கல் லெவல். அடுத்து ஸ்பிரிச்சுவல் லெவல். ஸ்பிரிச்சுவல் தான் சொன்னேன் உங்களுக்கு. மென்டல் லெவல், ஸ்பிரிச்சுவல் ஏறக்குறைய 2 ஒன்று தான். ஆனந்தமாக கடவுளோடு இணைந்திருக்கலாம் அந்த ஏகாதசி நாள். ஏன்னா நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, வீட்லேயே இருப்பீங்க.
அந்த ஏகாசி நாள் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ கதைகளை படிப்பது, புராண கதைகள், வேதங்களை படிப்பது, ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் உச்சரிப்பது, இந்த மாதிரி சொல்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகத்தில் கண்டிப்பாக முன்னாடி போகிறதுக்கு வழி கிடைக்கும். மன தூய்மை இருந்தால் தான் ஆன்மீகத்தில் முன்னாடி போக முடியும். ஸோ இந்த மன தூய்மையும் ஆன்மீகம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த உபவாசம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னாடி போகிறதுக்கு நல்ல உணர்வுகள் பிறக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஏகாசி முடிந்த அடுத்த நாள் துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துவாதசி நாள் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதனால் முழுமையான உணவை அன்னைக்கு மாமூலாக சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விடிய காத்தாலேயே சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன சமையல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இஷ்டமான சமையலை செய்து, அதுக்குன்னு மட்டன்னு கோழி சாத்வீக உணவு சமையலை செய்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்த சாதத்துக்கு நெய்யை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு ஃபஸ்ட்டு அதை வயிற்றுக்குள்ளே போடணும். காலியாக இருக்கிற வயிற்றுக்குள்ளே நெய் போட்டு பிசைஞ்ச சாதத்தை ஃபஸ்ட்டு வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா தான் நீங்கள் மாமூலாக என்ன சாப்பிட்றீங்க அதை சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் லெவல், மென்டல் லெவல், ஸ்பிரிச்சுவல் லெவலில் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிப்பேன் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.